தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடம் அயனடைப்பு பஞ்சாயத்து சோரீஸ்புரம். சுற்றிலும் வீடு. இதில் ஒரு ஏக்கர் இடம் மட்டும் ஃப்ரீயாக கிடக்கு. பக்கத்தில் செங்குளம்னு ஒரு குளம் உண்டு. ஆனால் அது வந்து மழைக்காலத்தில் மட்டும் தண்ணி வரக்கூடியது. இதனுடைய ரீசார்ஜிங் எஃபெக்ட்டுங்கிறது அருகில் உள்ள கோரம்பள்ளம் குளம் மற்றும் வயல் வாய்க்கால் உள்ள தண்ணி எஃபெக்ட்டு தான். இது படிவு பாறை மேலே கீழே ஃபுல்லாக ராக்கு வந்துடும். 40 அடிக்கு கீழே 35 அடி ஆழம் போர்வெல் போட்டால் போதும். அதுக்கு கீழே குவாலிட்டியும் மாறும், தண்ணியும் பெரிய அளவில் இருக்காது. 2 ஸ்கேன் மேக்ஸிமம் 35 அடி ஆழம் போர்வெல் போட்டால் ஒரு பாயிண்ட்டு அந்த ஓரத்தில் வடக்கு ஓரத்தில். இங்கே தெற்கு ஓரத்தில் பார்த்ததில் இது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட இது பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதிகப்படியானாலும் 35 அடி, அவ்வளோதான். 40 அடி தான் தண்ணி. அதுக்கு கீழே தண்ணியும் இல்லை, அதிக தண்ணி அதில் தான் இருக்குது. கீழே போக போக தண்ணி உப்பு ஆனாலும் ஆயிரும். ஏன்னா அதுக்கு கீழே போட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தண்ணியும் கிடையாது. மேலே தான் தண்ணி இருக்குது. இவங்க தண்ணி போர் போட்டால் நமக்கு வரும் இல்லை. எப்படி இவங்க இல்லை பிளாட்டுக்காரங்க, அவங்க இன்னும் போர் போடல. இந்த இடத்துக்கு போட்டாங்க. இவங்க பின்னாடி இவங்க போர் போட்டாங்க. தண்ணி எப்படி இருந்துச்சு? தண்ணி எப்படி இருந்துச்சு? ஆனால் தண்ணி வந்துச்சு. இதே லைன் பின்னாடி போடுவாங்க. சரிப்போ அது போடட்டும். நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு கிடைக்குமா? அதான் ஒவ்வொரு போரை விட்டு தள்ளி, நம்ம போரை விட்டு தள்ளி வரணும் தான் இங்கே வந்தது. இப்போ அவங்க போடும்போது கொஞ்சம் குறைய தான் செய்யும். 5 பிளாட் வருது. 5 பிளாட் வருதா? இந்த இது வந்து செடிமெண்ட்ரி பெல்ட்டுங்க. மேலே ஃபுல்லாக இப்போ கடலாக இருந்த இடமும் இல்லை. இது படிவு பாறை தான். இது வந்து பக்கத்தில் போர்வெல் போட போட ஒன்று ஒன்று பாதிக்க தான் செய்யும். சரி சரி சரி. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அந்த இடது பக்கம் ஓரத்தில் உள்ளது போர்வெலுடைய இது. அதுக்கு அடுத்து நல்ல பாயிண்ட்டு, போர்வெலோட பெஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது ஸ்கேன் உள்ள ரிப்போர்ட்டுடைய பாயிண்ட்டு. 2 ஸ்கேனில் 2 பாயிண்ட்டு. வெறும் 30 to 35 அடி தான். அதுக்கு கீழே இங்கே போர்வெல் போட வேண்டிய தேவையே இல்லை. அதில் வரக்கூடிய தண்ணி தான். ஏன்னா இது படிவு பாறை, கீழே கடினப்பாறை.